வணக்கம் மக்களே. தக்காளி சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயம் நீங்க சம்மர்ல தக்காளி சாகுபடி பண்ணும்போது இந்த 3 மருந்துகளை எக்காரணத்தை கொண்டு உபயோகப்படுத்திடாதீங்க. அது என்னென்ன மருந்துகள், அது என்ன மாதிரி வாழ்வியல் விளைவுகளை அந்த தாவரங்களை ஏற்படுத்தும். இந்த 3 மருந்துகளை தொடர்ந்து உபயோகப்படுத்துறதுனால தக்காளி சாகுபடியில அதிகப்படியான மகசூல் இழப்பு வந்து உங்க பயிர்கள் போகும். சீக்கிரம் வந்து பூச்சி கட்டுப்பாடுக்கு வராது, சீக்கிரம் நோய் கட்டுப்பாடுக்கு வராது, அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உங்க தாவரம் உள்ளாகிறதுக்கு இந்த 3 மருந்துகள் ரொம்பவே அடிப்படையா அமையும் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம பார்க்கணும். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் வீடியோ பக்கம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். செகண்ட் பார்த்த மாதிரி ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் வெல்கம் டு விவசாய சேனல். நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார். தக்காளி சாகுபடி அப்படிங்கிற தமிழ்நாட்டில் பிரதானமா எல்லா மாவட்டங்களும் விளையக்கூடிய பயிர்கள். பர்டிகுலர் ஒரு 4-5 மாவட்டங்கள் அப்படிங்கிற தக்காளி சாகுபடியில அதிகமான ஏக்கரேஜ்ல பயிர் பண்றாங்க. நம்பர் 1 கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேம் சைடு பார்த்தோம்னா திண்டுக்கலா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், தேனியா இருக்கட்டும், பிளஸ் வந்து மற்ற மாவட்டங்கள் எல்லாத்துலயுமே அதிகமான ஏக்கரேஜ் வருது. தக்காளி சாகுபடியில முக்கியமா வந்து சம்மர் டைம்ல வந்து நல்ல ரேட் இருக்கும். ஏன்னா இனி ஒரு காலங்களில் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரைக்கும் கல்யாண சீசன், கோவில் விசேஷங்கள், பங்குனி திருவிழா, சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லி நிறைய வைகாசி வரைக்கும் உங்களுக்கு திருவிழாக்கள், கல்யாணம், நிறைய விவசாயிகள் தக்காளியே கோடை தக்காளி சம்மர் கல்டிவேஷனுக்காக அந்த டைம்ல பண்ணுவாங்க. நல்ல விலை கிடைக்கும், வாய்ப்பு அதிகம். நிறைய பேர் இந்த டைம்ல பண்ணும்பொழுது நிறைய புது பிரச்சனைகள் வரும். அது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா சார்ந்து பூச்சிகள் ரொம்ப அதிகமான சக்கிபஸ் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே வரும். இதனால வைரஸ் நோய்கள் அதிகமாக உருவாகிறது வாய்ப்பு அதிகம். மேற்கத்திய மாவட்டங்கள்ல வந்து இதை வந்து வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல முடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சேம்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம ஒசூர், தெங்கனிக்கோட்டை, தளி, இந்த ராயக்கோட்டை, இந்த இடத்துல வந்து பிங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பர்டிகுலரா லோக்கல் வரலாறு சொல்லலாம். பியூரா வந்து கர்ல் வைரஸ் அப்படிங்கிறதோட எக்ஸ்பான்ஷனும் சேம் சில கர்லி வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அந்த பியூரா வைரஸ் இன்ஃபெக்ஷன், த்ரிப்ஸ் பிளஸ் ஒயிட் ஃபிளை, ஜாசிஸ் இந்த 3 சரிவர கண்ட்ரோல் பண்ண முடியாதனால அதிகமான வைரஸ் இன்ஃபெக்ஷன் நோக்கி பயிர்கள் போக ஆரம்பிக்கும். வெய்ய காலங்கள்ல அதிகமான பூச்சி தாக்குதலும், மழை காலங்கள் அதிகமான நோய் தாக்குதலும் வழக்கமா பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயம் தான். பொதுவாக விவசாயிகள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தொடர்ந்து பல மருந்துகளை யூஸ் பண்ணுவாங்க. அதுல முக்கியமா பார்த்தோம்னா நிறைய மருந்துகள் தொடர்ந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ வெய்ய காலத்துல குறிப்பா இந்த ஒரு 3 மருந்துகளை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்றது மூலமாக நல்ல மகசூல் நோக்கி பர்டிகுலரா தக்காளி சாகுபடியில இந்த 3 மருந்துகளை இந்த டைம்ல அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு பார்த்தா நம்ம பார்க்க வரோம். அதுல நம்பர் 1 பார்த்தோம்னா பென்தோயேட் 50% ஈஸி. பென்தால் அப்படிங்கிற பேர்ல வந்து இதுல வரும், கொரமண்டல் இண்டஸ்ட்ரியல் கம்பெனில வரும். சேம்ஸ்ல பார்த்தோம்னா டாடால பார்த்தோம்னா டஃப்கர் அப்படிங்கிற பேர்ல வரும். இந்த ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி செக்மெண்ட்ஸ் தான். பென்தால் 1 பிளஸ் வந்து டஃப்கர், இந்த ரெண்டுமே வந்து போத் ஆர் சேம். அதிகமான ஓடர் ப்ரொடியூசிங் சப்ஸ்டன்ஸ், அதிகமான மனம் உடையது. ஓவரா ஸ்மெல் வந்துச்சுன்னா வந்து அதிகமா ஜாசிட்ஸ், ஏபிட்ஸ் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். தெரிஞ்சோ தெரியாமல இந்த மருந்துகள் ஒரு தடவை உபயோகப்படுத்துங்க, இல்ல மேக்சிமம் 2 தடவை உபயோகப்படுத்துங்க. அப்ப உபயோகப்படுத்துற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த பென்தோவால குறைஞ்ச ஒரு 5 நாள் இன்டர்வல் யூஸ் பண்ணுங்க. வாரம் அடிச்சுட்டு திருப்பி ஒரு 10 நாள் கழிச்சு திருப்பி யூஸ் பண்ணது அப்படிலாம் இல்லாம, இல்ல மருந்து இந்த மருந்துகளை சேர்த்துக்காம முடிஞ்ச அளவுக்கு ஒரு 15-20 நாள் இடைவெளி விட்டு நீங்க 2 தடவைக்கு மேல இந்த மருந்து உபயோகப்படுத்தாதீங்க. அப்படி உபயோகப்படுத்தினீங்க அப்படின்னா உங்க பயிரோட வளர்ச்சி மட்டுப்படும். இது கண்கூட நீங்க பாக்குற விவசாயிகளுக்கு தெரியும். அப்படி நீங்க ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா கீழே கம்பாசம் பண்ணுங்க. இது எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் கிரியேட் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து த்ரின்னு முடியக்கூடியது. ஒன்னு லாம்டா சைக்ளோத்ரின். லாம்டா சைக்ளோத்ரின் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதிகமான ஹீட் ப்ரொடியூசிங் சப்ஸ்டன்ஸ், நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான். கராட்டே அப்படிங்கிற பேர்ல மருந்து கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ்ல வந்து சீப்பா ஒரு 350 ரூபா 400 ரூபாய்க்குள்ள வந்து நல்ல புழு மருந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த லாம்டா தான். பிளஸ் வந்து இதுல லாம்டா பிளஸ் தைமர்சோம் சேர்ந்த காம்பினேஷன் நிறைய இடங்கள்ல இருக்கு. சோ இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும், லாம்டா சைக்ளோத்ரினை பொறுத்த வரைக்கும் 2 தடவைக்கு மேல உபயோகப்படுத்த வேணாம். அப்படி உபயோகப்படுத்தினீங்கன்னா அதிகமா ஸ்டார்ச்சிங் ஏற்படுத்தும், பயிர்கள் வந்து விந்து போகிறதுக்கு, பர்னிங் சிம்டம்ஸ் சொல்லக்கூடிய நெருப்பு மாதிரி ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத மனசுல வச்சிடும். ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து லாம்டா சைக்ளோத்ரின் பத்தி சொல்லிட்டா, இன்னொன்று வந்து சைபர் மெத்தின் செக்கானடு. நிறைய பேர் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் இதை யூஸ் பண்ணவும் செய்யறாங்க. ரேட்டு சீப்பா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சைபர் மெத்தட் உபயோகப்படுத்துவாங்க. இதுவும் சேம் தான். அதிகமா போச்சுன்னா ஓவர்டோஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ரெசிஸ்டன்ட் பவர், தாவரங்களோட நோய் எதிர்ப்பு திறனை, அதாவது டிஃபென்சிவ் மெக்கானிசம் சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு திறனை வந்து தக்க வச்சுக்கிட்டு அது மூலமா வந்து அதோட ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி ஒரு நோய் மருந்து, ஒரு பூச்சி மருந்து வந்து பூச்சிக்கு கேட்காம போறதுக்கான ஒரு ஆன்டி ஆக்டிவிட்டி மெக்கானிசம் சொல்லக்கூடிய, அதுக்கு எதிர்வினைகளை ஆட்டக்கூடிய இது எல்லாமே இந்த மருந்துகளுக்கு உண்டு. மூணாவது பார்த்தோம்னா பைஃபென்தின் சொல்லக்கூடிய ஒயிட் ஃபிளை கொடுக்கக்கூடிய மருந்து. டயஃபென்டியூரான் கூட சில மருந்துகள் பைஃபென்தின் அப்படி மருந்து கொடுப்பாங்க. பைஃபென்தினை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் நீங்க 2 தடவை உபயோகப்படுத்தணும், அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடாது. ஒரு பயிரோட வாழ்நாள் சொல்றேன். இப்ப தக்காளி போட்டிருக்கீங்க அப்படின்னா அதிகமா கம்பல்சரி இந்த த்ரின்னு முடியக்கூடிய லாம்டா சைக்ளோத்ரின், பைஃபென்தின் பிளஸ் வந்து இந்த பென்தோயிட் 3 மருந்து ரொம்ப பிரிகாஷன் யூஸ் பண்ணுங்க. அடிஷனலா என்ன சொல்ல வரும் அப்படின்னா, இந்த லாம்டா சைக்ளோத்ரினோட அட்வான்ஸ் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா பீட்டா சைக்ளோத்ரின் சொல்லி ஒரு காம்பினேஷன் இருக்கு. இமிடா பிளஸ் பீட்டா சைக்ளோத்ரின் பார்த்தோம்னா நம்மளோட பேயர்ல பாத்தீங்கன்னா சாலமன் அப்படிங்கிற மருந்துல கலந்துருக்கும். இந்த பீட்டா சைக்ளோத்ரின் அப்படிங்கிறது கூட வந்து இமிடா சேர்ந்து இருக்கிறது ஓரளவுக்கு ஓகே. பட் இருந்தாலும் அதை மினிமம் 20 நாள் இடைவெளி திருப்பி உபயோகப்படுத்துங்க. நிறைய பேர் இந்த சாலமன் டெக்னிக் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணதுனால சீக்கிரம் வந்து பூச்சி வந்து நோய் எதிர்ப்பு திறனுக்கு வந்துடும்,
கொடுக்குற மருந்துகளுக்கு அதை கேட்காம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உருவாக வாய்ப்பு. ஸோ விவசாயிகளான நீங்க தக்காளி விவசாயம் பண்ணிட்டா இந்த 3+1 4 மருந்துகளை ரொம்ப ஜாக்கிரதா யூஸ் பண்ணுங்க. இடைவெளிகளை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெருசா வராது. தக்காளி விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு வெய்ய காலத்துல மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறது பூச்சியை கட்டுப்படுத்துறது தான். இந்த பூச்சி கட்டுப்படுத்தல இந்த 4 மருந்தை தவிர்த்துட்டு நீங்க பிளான் பண்ணுங்க. நல்லபடியா உங்களை அடிக்கிற மருந்துகள் நல்ல கண்ட்ரோல் இருக்கும். வைரஸ் இல்லாத ஒரு பயிரை நீங்க உருவாக்க முடியும். சீக்கிரம் நோய்வாய்ப்பட்டு பயிர்கள் 40 அறுப்பு 50 அறுப்பு வரக்கூடிய பயிர்கள் கூட 10 அறுப்பு 5 அறுப்புல ஓஞ்சு போறதுக்கு காரணம் இந்த மாதிரி மருந்துகள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ உபயோகிக்கலாம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுங்க அப்படிங்கிறது மூலம் சொல்லி காசு. இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவலுக்கு www.பச்சைத்துண்டு வெப்சைட்லயும் கூகுள் பிளே ஸ்டோர்ல பர்சனல் மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு. அதை நீங்க டவுன்லோட் வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பாட்டம் A to Z விவசாய சம்பந்தப்பட்ட நீங்க பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம்.